உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். இல்லறம் அதுதான் குடும்ப வாழ்வு. ஒரு உடல் அரிசியுடன் சேர்வது நலவாழ்வு. ரெண்டையும் ஒப்பிடுறேன். இப்போ என் பையன் இருக்கார். என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் தானே கல்யாணம் பண்ண. நான் என்ன பண்ணுறேன், நேராக மேட்ச் வரைக்கும் போகிறேன். எங்கே போகிறேன்? மேட்ச் வரைக்கும் போகிறேன். பிணவரை மருத்துவமனையில் இருக்கல, பிணவரைக்கு போகிறேன். ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு படுத்திருக்கு பிணவரையில். அந்த பொண்ணுகிட்ட என்ன இல்லை? உயிர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா கேட்டதற்கு திடீர்னு எனக்கு இதை சொல்லணும், ஏன்னா அப்பயாச்சும் நம்ம மண்டையில் ஏறுமேங்கிறதுக்காக தான் அந்த உதாரணம். பையனுக்கு பொண்ணு பார்க்கணும். என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும். ஆனால் பொண்ணு மிக அழகான, நிறைய படித்த, நிறைய வசதியான வீட்டு பொண்ணு. எங்கே படுத்திருக்குன்னு சொன்னேன்? பிணவரையில் படுத்திருக்கு, இறந்து. அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து என் பையனுக்கு திருமணம் பண்ணால் குடும்பம் விளங்குமா? விளங்காது தானே? ரைட். இப்போ அரிசிக்கு வந்துடுறேன். ஒரு அரிசி என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஊட்டச்சத்தோடு இருந்தால் தான் உயிரோடு இருக்கிற பொண்ணு மாதிரி. அதில் மேலே இருக்கிற நார்ச்சத்து, அதில் இருக்கிற தவிட்டு எண்ணெய், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரதம், தாது உப்புக்கள், ஊட்டச்சத்துக்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு, அதோடு இருக்கிற மாவுச்சத்து, இது எல்லாம் சேர்ந்தா அழகான பொண்ணு உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஊட்டச்சத்தெல்லாம் தீக்கிட்டு வெள்ளையாக இருக்கிறது இருந்தால் அந்த பொண்ணு எதுன்னு அர்த்தம்? பிணவரையில் இருக்கிற பெண்ணும் ஊட்டச்சத்து இல்லாத அரிசியும். இப்போ மருத்துவர்கள் ஐயா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அறிவியல், இவங்க பேசுகிற அறிவியல் அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். அவங்களுக்கு அந்த சயின்ஸ் அங்கே தெரியாது. அரிசியை திங்க வேணான்னு சொன்னாங்க தானே. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? தீட்டாத அரிசியை தின்னு, தீட்டின அரிசியை திங்காத சொல்லணும். ஒரு கால் என் அருமை மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் இந்த அரங்கிற்கு வந்திருப்பார்களே ஆனால் இனி அவர்கள் அதை சொல்லுவார்கள் என்பது எனக்கு நிச்சயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இக்னோரன்ஸ் எல்லாருக்கும் தானே இருக்கும், அறியாமை எல்லாருக்கும் தானே இருக்கும். அப்போ தீட்டாத அரிசி என்பது மெதுவாக சர்க்கரையை கொடுக்கும், மெதுவாக ஊட்டச்சத்து எல்லாத்தையும் கொடுக்கும். அதை கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறீங்க. தீட்டின அரிசியை சாப்பிட்றப்ப நிறைய சாப்பிடுவீங்க. வீட்டில் 5 இட்லி சாப்பிட்டுட்டு நேராக மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஆஃபீஸில் வேலை செய்வான். அங்கே ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு நேராக டீ கடைக்கு போய் அங்கே ஒரு சமோசா டீ குடிப்பான். எப்படி முடிஞ்சிச்சு? தீட்டின அரிசி. இதை தீட்டாத அரிசி தின்னிருந்தா அவன் அந்த ஆஃபீஸ் வண்டியை உள்ளே போய் உட்காந்துருப்பான தவிர அந்த சமோசா திங்க வாய்ப்பு இல்லை. நண்பர்களே, தீட்டிய அரிசி என்பது சர்க்கரை மட்டும் இல்லை, இரத்த கொதிப்பை குறைக்கும். தீட்டுனுச்சுன்னாவே அனைத்தையும் பிரச்சனை வரும், தீட்டாத அனைத்தையும் பாதுகாக்கும், குறைக்கும். அதனால தான் ஐயா கேட்ட கேள்விக்கு தீட்டிய அரிசி கொல்லும், தீட்டாத அரிசி வெல்லும். நன்றி. ஒரு அம்மா கருப்பு கவுனி அரிசி சாதமாக வடித்து சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க, கஞ்சியாக சாப்பிட்லாமான்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சாதாரணமாக அரிசியை நாங்கள் சாதமாக வடிக்கிறத விட இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிடலாமா? இந்த 2 கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஐயா. முதல்ல நீங்கள் உங்கள் கேள்வி என்னம்மா? வாங்க வாங்க வாங்க, அப்படி வாங்க. இல்லை, என் காதில் விழுணும்ல, சீக்கிரம் வாங்க, எல்லாம் சாப்பிட்ணுங்கிறாங்க. சாதம் சாதாரணமாக எல்லா ரைஸும் வடிக்கிறோம் இல்லையா, கருப்பு கவுனி ரைஸ்லேருந்து எல்லா நாட்டு அரிசிகள் நம்ம சமைக்கும் போது சாதாரணமாக சமைக்கும் போது வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடிக்கணுமா வேண்டாமா? அப்படி வடித்தாலும் அந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாமா? நீங்கள் அப்படி அறிவியல் மாறிக்கொண்டே இருப்பது. அறிவியல் என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா விஞ்ஞானி அறிவுக்கு தகுந்தது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ்ஆர்ஐங்கிற டெக்னாலஜி, செம்மை நெல் சாகுபடி திடீர்னு வந்துச்சு. அப்புறம் நீர் கட்டணும், முன்னாடி நீர் நிறையா கட்டணும். அது மாதிரி இப்போ அம்மா கேட்டது வடிக்கணுமா வேணாமா. நமது பழைய பதிவுகள், அறிவியல் பதிவு என்னென்னா, குணபாடகம் சித்தர்களுடைய உணவு சார்ந்த புத்தக பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசியின் குற்றம் வடித்தலில் நீங்கும், அரிசியின் குற்றம் வடித்தலில் நீங்கும். அது என்னன்னா, நான் துவக்கத்திலே சொன்னேன், ஃபைட்டிக் ஆசிட், ஃபைட்டேட்டுங்கிற மூலம், அது நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, ஊட்டச்சத்தே கிடையாது. அது என்ன பண்ணும், நம்ம உடம்புக்கு தேவையில்லை. அதை வடித்தோம்னா அதில் போயிடுது. அதுக்காக தான் வடிக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ நவீன கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அதை நான் தான் சொன்னேன். அந்த ஃபைட்டேட் உடம்புல செரிக்காமல் நிறையா பாஸ்பரஸ், கால்சியம் தங்கியிருந்தா அதை வெளியில் எடுக்கிறதுல பெரிய வேலை செய்யுது. அதனால தான் கிட்னி ஃபெயிலியருக்கு அதை கொடுக்கலாம். அப்போ வடிக்காமல் சாப்பிட்லாம், அந்த கஞ்சையும் குடிக்கலாம்.
இதை 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பொழுது நான் வடிக்கணும்னு சொன்னேன். நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அலர்ட்டாகவே இருக்கணும். நம்ம வந்து காரை ஓட்டிகிட்டு போகிறப்ப நேராக போன்னு ஐயா வழி சொல்லிவிடுவார். உங்கள் ஊருக்கு போகணும்ல, நேராக போன்னு சொல்லிவிடுவார். நேராக போனால் நான் ஆற்றுல தான் விழுவணும். அவர் சொல்கிறாரு நேராக போன்னு, நேராக போய் அங்கே லெஃப்ட் அணிஞ்சு ரைட் அணிஞ்சு லெஃப்ட் அணிஞ்சு போகிறோம்ல, அதுதான் இப்போ நவீன அறிவியலோட இணைந்து வாங்கணும். செயற்கை அறிந்த கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். எவ்வளோதான் நூலறிவு நுட்ப அறிவு இருந்தாலும் நம் முன்னோர்களின் பட்டறிவை இணைத்து செய்கின்ற பொழுது அனைத்துக்கும் தீர்வு. வடித்து சாப்பிடலாம், வடிக்காமலும் சாப்பிடலாம், ஆரோக்கியமானது. நீங்கள் என்ன இட்லி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா. கஞ்சி சாப்பிடலாம். இப்போ அவருக்கு வந்து நியாயமான பதில், கஞ்சா குடின்னு சொல்லிட்டாரு. இட்லி தோசை திங்கலாமா கூடாதா? அதில் கையை வச்சுட்டான இந்த ஆள். காலையில் இட்லி தானே தின்னாகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. மேலை நாடுகள், அமெரிக்கா மாதிரி இன்னைக்கு மேலை நாடுகள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து நிறையா குறைஞ்சி போச்சு. அதனால நியூட்ரிசூட்டிக்கல் ப்ராடக்ட்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்மசூட்டிக்கல் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது. ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணால் அந்த வார்த்தை என்ன? நியூட்ரிசூட்டிக்கல். அது என்ன சார் நியூட்ரிசூட்டிக்கல்? எல்லாம் படித்தவன் பாட்டை கெடுப்பான், எழுதினவன் ஏட்டை கெடுப்பான் தானே சொல்லிட்டான். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உணவை முன்னிலைப்படுத்தி வந்துட்டாங்க. டிசைனர் ஃபுட்டு. என்ன ஃபுட் அது? டிசைனர் ஃபுட்டு, வடிவமைப்பாளர் உணவுங்கிறான். அதுக்காக உணவை செஞ்சு கொடுக்குறான். நியூட்ரிசூட்டிக்கல் மூலியமா இதை கொடுக்கலான்னு. இது யார் கொடுக்குறா? வளர்ந்த நாடுகள். நம்ம வளராத நாடா? நம்ம வளராத நாடா? என் பிள்ளைகளே, மிக வளர்ந்த நாடு நம்ம தான். அவங்கெல்லாம் இப்போ வளர்றாங்க. ஆள் அடித்து ஆள் சாப்பிட்றான். நம்ம யாரையும் அடிக்கலை. பகைவருக்கு அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற தத்துவத்தில் வாழ்கிற நாடு நம்ம நாடு. பகைவனுக்கு அருள் செய்து நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாடு. கில் த எனிமீஸ்னு எம்என்சிஸில் போடுறாங்களே, அதெல்லாம் நம்ம சித்தாந்தம். அப்போ நியூட்ரிசூட்டிகளில் டிசைனர் ஃபுட் என்ன தெரியுமா? இப்போ என்ன சாப்பிட்லாமான்னு கேட்டிங்க? இட்லியா? இட்லிக்கு மூலப்பொருள் என்ன? அரிசி. அடுத்தது வேற என்ன போடுவீங்க? கொஞ்சமா வெந்தயம். என்ன அரிசி போடணும்? பாரம்பரிய அரிசி. என்ன உளுந்து போடணும்? முழு உளுந்து தோலோட முளைக்க வச்சு போட்டிங்கல்ல. இது ரெண்டும் சேர்ந்து எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இட்லியை கண்டுபிடிச்சிருப்பான் நம்மால்? ரொம்ப காலம் ஆகுது. ரொம்ப காலமாக கண்டுபிடிச்சிருக்கான் அந்த இட்லி. அந்த இட்லியில் என்ன தெரியுமா பலன் இருக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். அரிசியும் உளுந்தும் சேர்ந்த ஒரு டிசைனர் ஃபுட். அது நியூட்ரிசூட்டிக்கல் ப்ராடக்ட். அது நம்ம கிழவிங்க என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டாளுங்க. இவனுங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு தெரியுறான். அந்த என்ன தெரியுமா அந்த இட்லினால பலன்? அரிசியும் உளுந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மெத்தியோனைன். அறிவியல் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம், இல்லைனாலும் கேட்டுங்க. மெத்தியோனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் உங்களுக்கு கிடைக்கிது. ட்ரைப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் கிடைக்குது. லைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் கிடைக்குது. இந்த மூணும் இந்த இட்லி அரிசி உளுந்து சேர்ந்ததுனால கிடைக்குது. இது மூணும் கிடைச்சா என்ன தெரியுமா ஆகுது? கேன்சர் வராமல் இருக்கணும்னா உடம்புல ஒன்று சுரக்கணுமே. என்ன சுரக்கணும்? கேன்சர் வராமல் இருக்கணும்னா நல்லா தூங்குனா சுரக்கும் மெலடோனின். அந்த மெலடோனினை நிறைய சுரக்க வைக்கும். எது தின்னா? இட்லி தின்னா. செரட்டோனின். ஆனந்தமாக இருக்கலாம். யோ அந்த ஆளை பாரியா, அந்த அம்மா பாரியா, எப்போ பார்த்தாலும் உம்முனா மஞ்சா என்னத்தையும் எப்போ பாரு சுடுகாட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கு. ஏன்? மண்டையில் செரட்டோனின் சுரக்கலை. செரட்டோனின் சுரந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும், சின்ன பிள்ளை மாதிரி. அந்த ஆள் என்ன எங்கே பாரு சிரிச்சு வருத்தமே பட மாட்டாங்களாயா? கொடுப்பனை. எது தின்னா வரும்? இட்லி தின்னா வரும். எந்த இட்லி? தீட்டாத அரிசி, முளைக்கட்டிய உளுந்து, முளைக்கட்டிய வெந்தயம், ஃபெனுக்ரிக், இது மூணையும் போட்டு இட்லி சுட்டு அதை எதில் வச்சு ஊற்றுவீங்க? இட்லி எதில் வச்சு ஊற்றுவீங்க? ஒரு தட்டில் எண்ணத்தில் எதை வச்சு ஊற்றுவீங்க? துணி. அந்த துணியை தயவு செஞ்சு இங்கே இருக்கிற என் அன்பு சகோதரர்கள் வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட அந்த துணியை வாங்கி பாருங்கள். இட்லிக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட மாட்டீங்க. இந்த துணி, இந்த கருமத்தையை வச்சு ஊற்றுற அந்த துணியை பார்த்தாலே சில கூட்டங்கள் அது எது மாதிரி இருக்குன்னே பேரை சொன்னேன். இங்கே அது சொல்லலை நான். அந்த துணியை இப்போ தண்ணியில் நினச்சிங்கன்னா தான் அந்த துணி மாதிரி தெரியும். அது காஞ்சி இருக்கும் பாருங்க, அதை எடுத்தீங்கன்னா ஒருத்தன் திங்க மாட்டான் இட்லி. அப்போ அந்த துணியை வச்சே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதை வச்சு ஊற்றுறது? கொழுக்கட்டை என்ன இலையை வச்சு செஞ்சீங்க?
வாழை இலை, பூவரசு இலை, இதை இட்லி தட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதில் வச்சு மாவை ஊற்றுனீங்கன்னா அந்த குளோரோஃபில்ல வெந்துச்சுன்னா நியூட்ரிசிட்டிகளில் கிளவி செஞ்சதுக்கு அடுத்த கிளவி நீங்கள் கிளவி மெத்தியோனைனையும் ட்ரைப்டோஃபானையும் லைசனும் கொடுத்துட்டு நீங்கள் ஆன்டி கேன்சரை கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த கிளவியோட பேசி தானே அறிவு கூட தானே போகணும், குறையணுமா? அப்போ அந்த இலையை வைங்க, வாழை இலை வைங்க, பூவரசு இலை வைங்க, மஞ்சள் இலை இருக்குல்ல, மஞ்சள் இலையை கட் பண்ணுங்க, அதில் வைங்க, ஊற்றுங்க. சர்வ பிரச்சனைக்குமே காஞ்சிபுரம் இட்லி, வாழை இலை இட்லி வைக்கலாம் தானே. அதில் கூட 2-3 சகோதரிகள் வேற ஒரு ஊரில் பேசுகிறப்ப என்ன கேட்டாங்க, ஐயா அந்த இலையை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் ஊற்றலாமாங்க ஐயா? நான் நேரடியாகவே பதில் சொல்கிறதில்ல. குளிப்பியா தாயி? குளிப்பேன். அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நாளைக்கு அதிலே குளிப்பியா? ஐயய்யா, அதே ஐயய்யா தான் இதுக்கும். விழிப்புடன் இருங்கள். நன்றி. ரொம்ப நன்றி. இல்லை எங்கள் டாக்டர் ஒருத்தர் ஷோலிங்கர்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சந்தேகம். மேலே வாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ் சீன் சினிமாவில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அது மாதிரி சித்தரையா ரொம்ப நேரம் பேசினாலும் இதான் கிளைமேக்ஸ் சீனு. நம்மளோட புரிதல் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு. அதனால தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. அவருடைய நிகழ்ச்சியில் நான் எப்பவுமே இந்த ஒரு சின்ன கேள்வி பதிலை வைப்பேன். நீங்கள் கேட்கலாம் ஐயா. ஐயா, இது ஒரே ஒரு MBBS டாக்டரோட கேள்விங்க ஐயா. ஐயா ஒரே ரொம்ப நன்றி சார். நீங்கள் சித்த மருத்துவம் இல்லை, மருத்துவத்துக்கு சித்தர் மாதிரி பேசுனீங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு சார். நான் ஆங்கில மருத்துவம் படித்த MD டாக்டர் தான். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா நான் எதுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். 10 வருஷமாக நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அனாட்டமி ஆஃப் ரைஸ் வரைஞ்சி என்னோடய டிவியில் போட்டு ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் அனாட்டமி ஆஃப் ரைஸ். ஆனால் மேலே இருக்கிற உமி, தவிடு, அந்த லேயர், அந்த அல்யூரான் லேயர்னு சொல்லுவாங்க, அந்த லேயர், ப்ரோட்டீன், இந்த விட்டமின்ஸ் எல்லாமே, அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் என்னென்ன இருக்க சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி டயபெட்டிஸ் என்ற ஒரு வியாதி கிடையாது, உங்கள் புரிதல் இருக்கிற தவறுனாலும் வரக்கூடிய எதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 10 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஒரு ஊண்டுகள் கிடையாது. லக்ஷ்மண் சார் கூட நம்ம மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு ஒரு முகாம் நடத்தும் போது. அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா நான் இந்த மாதிரி அரிசி அந்த உமி எடுக்காமல், அந்த லேயர் எடுக்காமல் அன்பாலிஷ் ரைஸ் சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு சிம்பிளாக இப்போ மில்லட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு கூட அறிவிச்சுட்டாங்க. ஸோ மில்லட்டுக்கும் அன்பாலிஷ் ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். டாக்டர் ரவி. அதாவது அலோபதியில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பழனியில் ஒரு பீடியாட்ரிஷியன், அவருக்கு 80 வயது, மணிமாறன்னு, சென்னையில் கோல்டு மெடல், சென்னை மெடிக்கல் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினவர். அந்த ஐயா அவர் மருத்துவமே தப்பும்பார். அதுபோல் ஒரு பிள்ளையை பார்க்குறேன். அதே மாதிரி சென்னையில் குமார்னு ஒரு பீடியாட்ரிஷியன். நிறைய மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் இருக்காங்க, தன் பொறுப்பை பூரணமாக செய்யக்கூடியவர்கள். அந்த மாதிரி தான் இந்த பிள்ளையை நான் பார்க்குறேன். இப்போ இவர் கேட்டது வந்து சிறுதானியம், பெருதானியம். தானியம் என்பது சீரியல்ஸ்ன்னு நம்ம ஒரு பேரில் சொல்லிடுறோம். நாங்கள் நிர்வாகத்திற்காக அக்ரிகல்ச்சரில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. தானியம் என்றாலே பெருதானியமான நெல்லரிசி, புல்லரிசியான புல் அரிசியான கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரவாளி, காடைக்கண்ணி, பருப்பு வகைகள், பச்சைப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் வித்து, நிலக்கடலை, எள்ளு, இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சீரியல்ஸ். தானியம் என்பது எல்லாம் சேர்ந்து. நிர்வாகத்திற்காக ரைஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வீட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், மைனர் மில்லட்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பல்சஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஆயில் சீட்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்படி இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாமே சேர்ந்தது ஒன்று. ரைட். இப்போ ஐயா கேட்டது கோதுமையும் அரிசியும் சிறுதானியமும். இப்போ 2 விஷயமா புரிஞ்சுக்கணும். நான் அந்த ஃபார்பிடன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபார்பிடன்னா தடை செய்யப்பட்ட பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவன் நான். அது எதுவாக இருந்தாலும் சரி, கருப்பு கவுனியாக இருந்தாலும் சரி, வேற குறைச்சி விளையுதுன்னா அது ஏன் நமக்கு சிரிப்பாக சிரிக்கிறத வாங்கி சாப்பிட்டு ஆனந்தத்தை பெறணும் தானே? அதுதானே மருத்துவத்துக்கு மிக அவசியம். ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா யார் வாங்குவா? நானும் நீங்களும் வாங்கிட முடியுமா? பெரும் பணக்காரர்களும் பெரும் பொறுப்பில் உள்ளவர்கள் தானே வாங்க முடியும். அப்போ ஃபோர்பிடன் இஸ் நாட் ஃபார் அஸ்ங்கிறது அடிப்படை. அது விலையும் கூட போயிடும். ரைட். இப்போ தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்களை எடுத்துக்கங்க. சிறுதானியம் எவ்வளோ விளையுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அரிசி எவ்வளவு விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கிட்டெல்லாம் சிறுதானியம் வரவே முடியாது. 100 மில்லியன் டன்ஸ் அரிசி பேடி, அதை தான் 120 ஆயிடுச்சு. ஆனால் சிறுதானியம்
35,000 டன்னு தான், 35,000 டன்னு தான். அதில் கோழி தீவனம் வேற போயிடுது, பாக்கி இருக்கிற மைனர் மில்லட்ஸ். ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், எல்லாரும் நாளையிலேருந்து சிறுதானியத்துக்கு மாறுறோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் கூட தர முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் கூட தர முடியாது. வால்யூம் வைஸ் ரொம்ப கம்மி, ரைட்? அது ஒன்று. அதே போல் நல்ல மனசில் ஏற்றிக்கிங்க, ஆளாளுக்கு ஒரு தகவல் வருது. நீங்கள் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். அப்போ ஈரநிலத்தில் விளைகின்ற, திரும்பவும் நான் என்ன பதிவு பண்ணுறேன், ஈரநிலத்தில், வெட்லேண்டு, ஈரநிலத்தில் விளைகின்ற எந்த ஒரு பொருளும் உங்கள் உடலில் ஈரத்தன்மையை வைத்திருக்கும். டீஹைட்ரேட் ஆகாது, ரீஹைட்ரேட் பண்ணும். சிறுதானியம் என்பது வறட்சி பகுதி தானியம். உங்களை சாப்பிட வேணான்னு நான் சொல்ல, அது கிடைக்கிறதும் கம்மி. அது ட்ரைனஸை உடம்புல உண்டு பண்ணும். உடம்புக்குள்ள ட்ரைனஸை, அந்த நரம்புகளுக்குள்ள உள்ள எபித்தலிக் செல்லுன்னு இருக்கு, அந்த எபித்தலிக் செல்லை ட்ரை பண்ணும். குறிப்பாக எண்டோகிரைன்னு சொல்லிட்டு நாளமில்லா சுரப்பிகள், அதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் வந்துருச்சு. யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, தைராய்டு சுரக்கலை. அதுக்கு முக்கிய காரணம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு. வேறு காரணங்கள் இருக்குது. தைராய்டு சிறுதானியம் நிறைய தின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ சுரப்பி மண்டலம் கசியணும். எண்டோகிரைன்னா என்ன, அந்த இடத்துல அப்படியே கசியும். அது அப்படியே நினைக்கிறப்பே ஆனந்தம். அது கசியணும்னா அங்கே ஈரப்பதம் இருக்கணும், உடம்புல ஈரப்பதம் இருக்கணும். இந்த ட்ரைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்காது. உங்களை சிறுதானியம் திங்க வேணான்னு சொல்லலை. அரிசி ஆண்டு என்ன, 2004. த இயர் ஆஃப் ரைஸ், ரைஸா சட்டைவா 2004. 2018 தேசிய சிறுதானிய வருடம். 2023 சர்வதேச சிறுதானிய வருடம். அது எதுக்கு? லோக்கலைஸ். அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். எந்த இடத்துல எது விளையுதோ அதை திங்க வைக்கிறதுக்கு தான் இது மாதிரியான வருடங்கள். இப்போ வறட்சி பகுதின்னு இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு சொன்னால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே சிறுதானியம் சாப்பிடாம 3 வேளை அரிசி சோறு திங்கிறாங்க. ஆற்காடு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து சிறுதானியம் தின்னுட்டு இருக்கான். அப்போ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக அங்கே ஆகலை. அக்ரிகல்ச்சர் இஸ் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக், ஏ மெடிசன் இஸ் அ பர்சன் ஸ்பெசிஃபிக். ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில். அந்த அடிப்படையில் சிறுதானியம் என்பது நிச்சயம் நானும் நீங்களும் சாப்பிட்லாம், அரிசி காட்டில் இருந்தவனும். அப்போ எப்படி சாப்பிட்லாம்? ஒன்ஸ் இன் அ while. ரொம்ப என்றைக்கோ ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு களி செய்யுங்க, ஒரு புட்டு செய்யுங்க, ஒரு இடியாப்பம் செய்யுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னு பல்லு விளக்கிட்டு இதெல்லாம் நிறையா பேர் சொல்லிட்டாங்க, இது வந்து சிறுதானியத்தை தூக்கி பிடிக்கணும் போல இருக்குது. காலையிலே ரோட்டில் வந்து கூழ் விற்றுக்கிட்டு இருக்கான், அதை போய் குடிக்கிறான், குடிச்சிட்டு நடக்கிறான், நடந்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா ஒரு காப்பியை குடிக்கிறான், அதுக்கப்புறம் தீட்டின அரிசியில் இட்லியை திங்கிறான். யாராலையும் பலன் வராது. அப்போ உணவில் கவனம் இருக்கணும். மைனர் மில்லட் சாப்பிட்லாம், குறைச்சி சாப்பிட்லாம், குறைச்சி தான் விளையுது. அரிசி சாப்பிட்லாம், நிறையா சாப்பிட்லாம், பாரம்பரிய அரிசி தீட்டாமல் சாப்பிடணும். நன்றி.